ஒவ்வொரு மனிதனின் உயிரும் விலை மதிப்பற்றது. ஆனால் அந்த உயிர்கள் வாழ உணவளிக்கும் உழவர்கள் விலை மதிப்பில்லா பொக்கிஷம். எதிர்பாராத விதமாக உயிரிழப்பு நிகழ்ந்தால் பாரபட்சமாக நிவாரணம் வழங்கும் ஆட்சியாளர்களை நோக்கி விவசாயிகள் எழுப்பும் கேள்விகளை கொஞ்சம் கேளுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் கொத்து கொத்தாக மடிந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு வழங்கியது 10 லட்சம் ரூபாய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 20 லட்சம் ரூபாய், காங்கிரஸ் 2 லட்சம் ரூபாய், மத்திய அரசு 2 லட்சம் ரூபாய், கரூர் மாவட்ட பாஜக சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய். ஆக மொத்தத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கு தலா 35 லட்சம் ரூபாய். ஆனால் இங்கு உழுவதும் உழைப்பதும் பிறவி பெருங்கடன் என எண்ணி உழவே உயிர் மூச்சு என நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாக இன்றைய விவசாயம் மாறிவிட்டது. வியர்வை சிந்தி உயிரை கொடுத்து உங்களுக்கு உணவை விளைவிக்கும் விவசாயி பாம்பு கடிச்சு இறந்தா 2 லட்சம் ரூபாய், மின்சாரம் தாக்கி உயிரிழந்தா 3 லட்சம் ரூபாய், வனவிலங்கு தாக்கி விவசாயி உயிரிழந்தா 5 லட்சம் ரூபாய், நன்றாக விளைந்த பயிர்கள் வெள்ளத்தில் அழிந்தால் ஏக்கருக்கு 5000 ரூபாய். இப்போ சொல்லுங்க, நான் விவசாயம் செய்து சாகவா, இல்ல கள்ளச்சாராயம் குடித்து சாகவா, இல்ல விஜயை பார்க்க போய் சாகவா என்று ஒரு சாமானியனின் நியாயமான கேள்வி என சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. விஜயை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் அரசுகள் வாரி வழங்கிய நிதியெல்லாம் மக்களின் வரிப்பணமாகும். தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாடு செய்த பரப்புரை என்பதால் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் அறிவித்துவிட்டார். ஆனால் 10 லட்சம் ரூபாய் வழங்கிய தமிழக அரசு, 2 லட்சம் ரூபாய் வழங்கிய மத்திய அரசு மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உயிரிழப்பு என்பது எதிர்பாராத விதமாக நடப்பவை. ஆனால் இந்த ஆட்சியாளர்களின் செயல்பாடு விவசாயம் செய்வதற்கு பதிலாக விஷச்சாராயம் குடித்து நடிகரை பார்க்க போய் உயிரிழந்தால் அதிக நிவாரணம் கிடைக்குமோ என்று யோசிக்கும் அளவுக்கு இன்றைய ஆட்சியின் அவலமாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.